அப்பப்பப்பப்பா! என்ன ஒரு ஆவி பறக்க சுட 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 பிரியாணிங்க. அதாவது இந்த மழை சீசனுக்குலாம் வந்து இப்படி ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் எப்பயுமே நான் வெஜிடேரியனே சாப்பிட்ட உங்களுக்கு இந்த மாரி நான்வெஜ் டேஸ்ட்டில் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் இந்த மாரி பிரியாணி தான் கேட்பாங்க. ஸோ சுட சுட தம்மை உடைச்சு அப்படியே பிளேட்டில் போட்டு இது கூட ரைத்தா வச்சு சாப்பிட்றது அடாடா! இதை விட டேஸ்ட்டு என்ன வேணுன்ற மாரி இருக்குங்க. இந்த மஷ்ரூமை வச்சு ஒரு பிரியாணி ஒரு வாய் சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் போல் நம்ம பில்டப்பை கொஞ்சம் நிறுத்திட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஸோ இதுக்கு 4 கிராம்பு எடுத்திருக்கேன். தட் இஸ் லவங்கம், ஒரு கைக்குத்தளவு புதினா, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 4, 5 பல்லு வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக்கி எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் தனியாக போட போகிறேன். இன்கேஸ் நீங்கள் இஞ்சி பூண்டும் வச்சுருக்கீங்க அரைக்காதது அப்படின்னா இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து நெய் போட்டுக்கோங்க. நெய் கூட சேர்த்து கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிருக்கேன். ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். ஏலக்காய், பட்டை, பே லீவ்ஸு, அப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கல்பாசி எல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயமாக நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வதக்கியிருக்கேன். ஸோ இது நல்ல கண்ணாடி பதம் வரவும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த விழுது இருக்குது இல்லையா? ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதோட நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அதாவது இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அது அப்படியே மிக்ஸ் ஆகி அதிலே இருக்கட்டும். இப்போ நான் வீட்டிலையே உரக்க வச்ச தயிர். ஸோ இந்த தயிர் அதாவது வீட்டில் வைக்கிறப்ப டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. நான் 1 கப்பு நல்லா பாருங்கள், நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நல்ல மாய்ஸ்சராக இருக்கும் நீங்கள் தயிர் நிறைய போடுறப்ப. அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் வச்சா இன்னுமே ரொம்ப அந்த புளிப்பு தன்மைலாம் கொஞ்சம் அளவாக நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல யோகட் மாதிரி வரும். ஸோ இதை பாருங்கள், இது மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி கொதி வர்றப்ப தக்காளியை நான் போடுறேன். 2 பழுத்த தக்காளி, நல்ல பெரிய தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது கூடவே நான் மஷ்ரூமும் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு நல்ல ஒரு 200 to 250 கிராம்ஸ் ஆஃப் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல 1 ஸ்பூன் அளவுக்குல சில்லி பவுடர். ஏற்கனவே நம்ம 2 சில்லியை அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் 1 ஸ்பூன் போதும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு கைக்குத்தளவில் புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டுமே ஒரு கைக்குத்தளவில் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக புதினா கொத்தமல்லி போடுறப்போ ஒரு டேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபைனலி தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது ஒரு கையில் அளவுக்கு நான் உப்பு எடுத்திருக்கேன். தண்ணி பக்கத்துலேயே கெட்டிலில் ஹீட் பண்ணிவிட்டேன். அதாவது தண்ணி வந்து அளவு பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 அப்படி தான் நான் எப்பயுமே வைப்பேன். ஸோ நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்ற மாதிரி நான் 1.5 கிளாஸ் அரிசிக்கு அளந்து வச்சுருக்கேன். 2.75 கிட்டத்தட்ட நான் வச்சுருக்கேன். அண்ட் இது பாருங்கள், போட்ட உடனே கொதி வந்துடும். ஏன்னா நம்ம ஹாட் வாட்டர் இல்லையா, அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது சீக்கிரமாக ஆகிடும். ஸோ அப்படியே ரைஸை வந்து போட்டுருக்கேன். போட்டு தம்மை உடச்சிங்கன்னா வீடு இல்லைங்க, பக்கத்து தெரு வரைக்கும் மணக்கும். பில்டப் ஜாஸ்தி தான், ஆனால் உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனை மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து இப்போது வந்து வெஜிடபிள் பிரியாணியை மஷ்ரூம் பிரியாணிக்கு அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஒரு நான்வெஜ் டேஸ்ட் இருக்குது. அண்ட் வந்து எனக்கு அந்த மஷ்ரூம் இந்த பிரியாணியில் சாப்பிட்றப்ப ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த சாஃப்ட் அண்ட் டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்சராக இருந்தது. டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.